நன்றியுடன் கூடிய வணக்கம். நான் முதலில் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், நான் காலையில் 8:30 மணிக்கு இங்கே வந்துவிட்டேன். 8:30 மணிக்கு அழைத்து வந்தவர் இந்த கல்லூரியுடைய மாணவர் வருண் அவர்கள். 8:30 மணியிலிருந்து நான் வெளியே காத்திருந்தேன். அமைதியாக மாணவர்கள் வந்தார்கள். பிறகு கேட்டரிங் சென்றேன். அங்கும் மாணவர்கள் மிகவும் அமைதியாக இருந்தார்கள். வகுப்பறைக்கு செல்கிற போது கவனித்தேன். அங்கும் அமைதியாகவே சென்றார்கள். அந்த வளாகத்திலே முன்பகுதியிலே சற்று நேரம் மரத்தடியில் காத்திருந்தேன். அங்கு ஒரு அழகான அமைதி என்றால் ஒரு தெய்வீக அமைதியை நான் உணர்ந்தேன். சற்று நேரம் அரங்கத்திற்குள் அமர்வதற்கு பதிலாக அங்கேயே நின்று கொண்டிருந்தேன். கல்லூரி மாணவர்கள் மிகச்சிறந்த மாணவர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு நாம் அவர்களுக்கு கைதட்டப் போகிறோம். நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் ஒரு சலசலப்பின்றி அமைதியின் உருவங்களாக அங்கங்கு நின்று கொண்டிருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு என்னுடைய மனம் கணிந்த நன்றியை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த 4 வரிசைகளில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒவ்வொருடைய பெயராக சொல்வதற்காக மனம் கணிந்தாலும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் மிக குறைவாக இருக்கிறது. பிறகு வள்ளிக்குமிக்கு காத்திருக்கிறார்கள். அதையும் மாணவர்கள் சொல்லிக் கொள்கிறேன். அடுத்து வள்ளிக்குமி ஒன்று காத்திருக்கிறது. ஆக என் நன்றியுரையை இதயத்திலிருந்து யாருடைய பெயரால் உருவிட்டு போயிருந்தால் அதையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வில் 2 உரைகள் சவாலானவை. ஒன்று வரவேற்புரை. வரவேற்புரையிலும் பெயர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்முடைய பெயர்கள் சொல்லவே இல்லையே என்று மனம் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நன்றி உரையிலும் அந்த இடம் உண்டு. நம் பெயரை சொல்வார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன், அவர் சொல்லாமல் விடுவிட்டதே என்று வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக இந்த 2 சவாலான எங்களுடைய வரவேற்புரையும் நன்றியுரையில் ஏதாவது விடுவிட்டு போயிருந்தால் அதற்கு இந்த அரங்கத்திற்குள்ளேயே அதை மறந்து பிறகு எங்களை பாராட்டுவதற்கு தயாராகி விடுங்கள். நன்றியுரையை முறைப்படி துவங்குகிறேன். இந்த உலகம் நன்றியால் நிரம்பி வெளியேற்றும். புல் பூண்டு நதிகள் மலைகள் ஆறுகள் ஊர்வன பரப்பன நீந்துவன என யாவற்றிலும் நன்றி நெகிழ்ந்து செழிக்கட்டும். எங்கள் மகாகவி கவிதை உலகின் அடையாளம், பெருக்கெடுத்து ஓடும் உலக கவிதை நதி, எங்கள் பாசத்திற்குரிய நம் பிரியத்திற்குரிய சிற்பி ஐயாவின் சிற்பி 90 விழாவிற்கு வருகை என்று சிறப்பித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. இந்த விழாவினை ஏற்பாடு செய்த நம் மகாகவியை கொண்டாடி கொண்டிருக்கும் PA கல்வி நிறுவனத்தின் முதன்மை நன்றி திரு அப்புக்குட்டி ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நிறுவனத்தினுடைய அத்தனை பணியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனம் கனிந்த நன்றி. இந்த விழாவில் பல்வேறு வகையில் தங்கள் கருத்துக்களை அள்ளி வழங்கி கடிகாரம் காட்டிய நேரத்தை பொன்னாக்கி கொடுத்து மதிப்பை உயர்த்திய விருந்தினர்கள் திரு அப்புக்குட்டி ஐயா அவர்கள், திரு ரவி ராமன் ஐயா அவர்கள், முனைவர் S. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், கவிஞர் சுடர்வெளி அவர்கள், கவிஞர் இரா பூபாலன் அவர்கள், பேசும் பூங்காற்று திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள், கவிதை சித்தர் திரு நெல்லை ஜெயந்தா அவர்கள், சிப்பி ஐயாவுடைய குடும்பத்தினர் என்று அனைவருக்கும் என்னுடைய மனம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை உலகம் முழுக்க எடுத்துச் செல்கின்ற அன்றில் யூடியூப் சேனல் அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றி. அழகாக புகைப்படம் எடுத்து நம்மை மேலும் அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர் அவர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றி. கல்வி நிறுவனங்கள் அறிவா சங்க ஆளுமைகள் அனைவருக்கும் மனம் கனிந்த நன்றி. ஐயா சொல்லும் போல மனம் கொண்டாட்ட நிலைக்கு திரும்பி வாய்ப்பு இருந்தால் நம்மையும் சற்று நேரம் ஆட வைத்திருக்கின்ற வாய்ப்பு கொடுத்திருந்தால் எல்லோருமே அரங்கத்தில் சென்று ஆடுவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி ஒரு கலை நிகழ்ச்சியை மனம் நெகிழ கொடுத்த அந்த மாணவர்களுக்கு, அந்த கல்வி நிறுவனங்களுக்கு என்னுடைய மனம் கணிந்த உங்களுடைய சார்பில் எல்லோருடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் அழகாக ஒப்பனை செய்து அனுப்பிய ஆசிரியர்களுக்கும் மனம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு நமது மாணவர்கள் சிறப்பாக செய்திருப்பார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மதிய உணவில் விருந்தளித்த போது பாரம்பரிய பண்பாட்டை நிலைநிறுத்தி நேர்த்தியாகவும்
பிரியமாகவும் உணவினை பரிமாறிய மாணவ செல்வங்களுக்கு மிகவும் மனங்கடிந்த நன்றி. அவர்கள் முகங்களிலே கணிந்த அந்த அன்பை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவ்வளவு ஓடி ஓடி உபசரித்தார்கள். அந்த மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய மனங்கடிந்த நன்றியை உருவாக்கிக் கொள்கிறேன். வரவேற்பில் அழகிய பூங்கொத்துகளை நீட்டி நம்மை எல்லாம் வரவேற்பு குழுவினருக்கும் மனம் கணிந்த நன்றி. நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக நம்மை எல்லாம் வர்ணித்து நம்முடைய மேடைகளை கட்டி வைத்திருக்கின்ற வர்ணையாளர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஒளிபெருக்கி நண்பர்களுக்கும் என்னுடைய மனம் கணிந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். உங்களுடைய திறமை மேலும் மேலும் வளர்க்கும். நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இரவும் பகலமாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், கம்மல் கலைமன்றம் திரைப்படைய சண்முகம் ஐயா அவர்களுக்கும், பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்தினுடைய என்னுடைய ஐயா சண்முகம் ஐயா அவர்களுக்கும், 2 சண்முகம் ஐயா அவர்களும் இணைந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக மாற்றியிருக்கிறார்கள். ஐயா ஆர்கேஆர் ஐயா அவர்கள் பகுதியில் இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அதே போல நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நண்பர்கள், பொள்ளாச்சி மாவட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றி. அதே போல இந்த அமர்விலே வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களாக வந்து நம்ம எல்லாம் சிறப்பு செய்யக்கூடியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாணவ நண்பர்கள் என்றேனும் ஒரு நாள் இந்த மேடையிலே ஏறி உங்களை எழுத்தாளராக அடையாளம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரும் பட்டியலை நான் வாசிக்கின்றேன். நேரம் மிக விரைவாக வாசிக்கிறேன். உங்களில் யாரேனும் நாளை இவர்களைப் போல ஒரு எழுத்தாளராக மாற முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த அமர்வில் எழுத்தாளராக வருகை தந்திருக்கக்கூடிய சண்முகம் ஐயா அவர்கள், எழுத்தாளர் சுப்பிரபாதமணி ஐயா அவர்கள், கோவை சதாசிவம் ஐயா அவர்கள், பேராசிரியர் சிவமணி, அருண்பாலாஜி செல்வராஜ், அங்குலட்சுமி அவர்கள், எழுத்தாளர் கவிஞர் மஞ்சுளா தேவி, சோலை மாயன், நாச்சிமுத்து ஐயா, புன்னகை ரமேஷ்குமார், கவிஞர் ஆலிமுத்து, KP ராமலிங்கம் ஐயா, சூரிய பாரதி, நிரஞ்சனா அவர்கள், பேராசிரியர் தனலட்சுமி, நாச்சிமுத்து ஐயா அவர்கள், இன்னும் பல முகங்கள் கண்களில் தெரிகிறது. அவர்கள் இதயத்தில் நிறைந்து நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறுதியாக இந்த அரங்கம் முழுக்க நன்றி என்ற உணர்வு அலையலையாக பரவட்டும். நன்றியால் இந்த உலகை நிரப்புவோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும்.